நீங்க அளிக்கிற வாக்குதான் இந்தியாவோட அடுத்த பிரதமரா ஒரு ஜனநாயகவாதி வருவதை உறுதி செய்ய போகுது. உங்க வாக்குதான் ஒரு மனிதனே மைக்க ஒருத்தரை பிரதமர் பொறுப்புல உட்கார வைக்க போகுது. தமிழ்நாட்டை மதிக்கிற, தமிழர்களை வெறுக்காத ஒருவர் பிரதமர் ஆகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடிய தோற்கடிச்சாகணும். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தா அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிடும். அதற்கு சமீபத்திய உதாரணம் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த கலவரம். அந்த மாநில மக்கள் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க. சொந்த நாட்டிலேயே அகதிகள் மாதிரி வாழ்ந்தாங்க. நம்ம எம்பிக்கள் குழு போய் பார்த்தப்போ தாய்மார்கள் கதறினாங்க. அதெல்லாம் மறக்க முடியுமா? அதனாலதான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ஒரு தாய் மக்களா வாழற, ஒற்றுமையா வாழக்கூடிய இந்தியாவை வெறுப்பு விதைகளை தூவி நாசம் பண்ணிடுவாங்க. அதை மனசுல வச்சு அமைதியான வளர்ச்சியை நோக்கிய இந்தியாவுக்காக நீங்க வாக்களிக்கணும்னு கேட்கத்தான் நான் வந்திருக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால குமரிக்கும் திருநெல்வேலிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார். எலெக்ஷன் வந்துருச்சுன்னு இப்ப அடிக்கடி வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களே, வெள்ளம் வந்தப்போ எங்க இருந்தீங்க? 2 இயற்கை பேரிடர் அடுத்தடுத்த தமிழ்நாட்டோட வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் தாக்குச்சு. பிரதமர் மோடி அவர்களை ஒரு பைசாவாவது கொடுத்தீங்களா? இல்லையே. நிதிதான் தரல. ஓட்டு கேட்டு வந்தப்போ மக்களுக்கு ஆறுதல் வார்த்தையாவது சொன்னீங்களா? ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலனாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியதை, தர வேண்டியதை, உதவ வேண்டியதை உடனடியாக கொடுக்கணும்னு நாங்க செயல்பட்டோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நேரு, ஐபி, ஏவாவேலு, KKSSR, தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், உதயநிதி ஸ்டாலின், கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மூர்த்தி, மனோ தங்கராஜ் எல்லோரும் இங்கே அனுப்பி வச்சோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சைகள் அளிக்க, தொற்று நோய் எதுவும் வராமல் தடுக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு தலைமையில் 2500க்கு மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்த உத்தரவிட்டேன். அதேபோல் உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை களத்திற்கு அனுப்பி வைத்தேன். தமிழ்நாட்டோட மொத்த அமைச்சர்களும் இங்கே வந்து தங்கி நிவாரண பணிகளை ஈடுபட்டாங்க. மக்களோட மக்களா கூடவே இருந்து ஆறுதல் சொல்லி என்ன தேவைகள்னு கூடவே இருந்து வேண்டியதை செஞ்சு கொடுத்தாங்க. ஏன், நானும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் வெள்ளத்தால கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை போய் பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கினேன். கடந்த பிப்ரவரி 25 அன்று தூத்துக்குடி நடந்த நிகழ்ச்சியில திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த 38,614 பேருக்கு 118 கோடியே 87 லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கின கைதான் இந்த கை. நிதி கேட்டும் நீதிமன்றம் தான் போகணும். பாஜக எத்தகைய ஓர வஞ்சனையான அரசாக நடந்துகிட்டு இருக்கு. ஓர வஞ்சனை மட்டுமா பண்றாங்க? நிதியையும் தராம
நம்ம மக்களை ஏளனம் வேற பண்றாங்க, கேலி பண்றாங்க, கிண்டல் பேசுறாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிவாரண நிதியும் தரமாட்டாங்களாம். மாநில அரசே மக்களுக்கு நிவாரண தொகையை வழங்கினா அதையும் பிச்சைன்னு ஏளனம் பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அரசு செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய பணம். அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவுறது தான் அரசனுடைய கடமை. அதை கேட்கிறது மக்களுடைய உரிமை. மக்களாட்சிகளை மக்களையே அவமதிச்ச போதே உங்களுடைய தோல்வி உறுதியாயிடுச்சு. அம்மையார் அவர்களை ஒரு முறையாவது மக்களை வந்து சந்திச்சு பாருங்க, அப்ப தெரியும் மக்கள் உங்களுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பிச்சைங்கிற வார்த்தையே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஆட்சி இருக்கு, பதவி இருக்குன்னு பாஜகவினர் என்ன வேணும்னாலும் ஆணவமா பேசலாமா? அதுல ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை பிச்சைக்காரர்கள் சொன்னா, இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் குற்றம் சாட்டுகிறார். தமிழர்கள் மேல ஏன் இத்தனை கோபம், வெறுப்பு, வன்மம்? மக்களிடையே வெறுப்பை விதைச்சு பிளவுகளை உண்டாக்கி அதுல குளிர்காய நினைக்கிற பாஜகவோட எண்ணங்கள் ஒருபோதும் பலிக்காது. மேம்பட்ட சிந்தனைகள் உள்ள நாம் நம்மோட சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டணும். பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும். சொல்லுவீங்களா? பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும். பாஜகவுக்கு வாக்களிக்கிறது எதிர்கால சந்ததியினருக்கு செய்கிற துரோகம்னு புரிய வைக்கணும். புரிய வைப்பீங்களா? தேர்தலுக்காக மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதமர் கிட்ட நான் ரொம்ப நாளா உன்னை கேட்கிறேன், அதை இப்பவும் திரும்பவும் கேட்கிறேன். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்காக உங்கள் தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் என்ன? என் கேள்விக்கு என்ன பதில்? பதில் சொல்லுங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களே. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தோட பேர் கூட சொல்ல முடியாம 10 ஆண்டு காலமாக என்ன சாதிச்சீங்க? ஆனா எங்க வரி பணத்துல ₹1 கொடுத்தா 29 பைசா தான் திரும்பி வருது. அதை கேட்கிறோமே, அதுக்காவது பதில் வச்சிருக்கீங்களா? இல்ல அதுக்கும் வாயாலேயே வட சுடுவீங்களா? தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் உங்களை மாதிரி வெறுத்த, வஞ்சித்த ஒரு பிரதமர் இந்திய வரலாற்றிலே இதுவரை கிடையாது. மாண்புமிகு மோடி அவர்களே, நீங்கள் வடிக்கிற கண்ணீரை உங்கள் கண்களை நம்பாது. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்புவாங்க? மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் அறிவிச்சீங்களே, நீங்க சொன்ன ஒரே ஒரு சிறப்பு திட்டம் அதுதான். அறிவிச்சு எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 10 ஆண்டுகள் ஓடிடுச்சு. உங்க குஜராத் மாடல் நிர்வாகத்துக்கு அதுதான் எடுத்துக்காட்டு. ஆனால் திராவிட மாடல் நிர்வாகத்தோட எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா? அதே மதுரையில் நூலகம் அறிவிச்சோம், ஜல்லிக்கட்டு அரங்கம் அறிவிச்சோம், சென்னையிலே மருத்துவமனை அறிவிச்சோம். 3 ஆண்டுகளாக தான் ஆட்சியில் இருக்கிறோம். இன்னைக்கு மதுரையில் கம்பீரமா கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மாணவ மணிகள் அவரது அறிவு களமாக ஆக்குவதற்காக அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கு. தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளமான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவது அரங்கம் மிடுக்கோடு காட்சியளிக்குது. பல்வேறு மக்களோட உடல்நிலை காக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சென்னையில் சிறப்பாக செயல்படுது. ஆனா உங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை பூதக்கண்ணாடி வச்சு தேடினா கூட கண்டுபிடிக்க முடியல.
அதனாலதான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு ஒரு போய் காட்டிக்கிட்டு வர்றாரு. சமீபத்தில் கன்னியாகுமரிக்கு இந்த பிரதமர் மோடி ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறதுக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம்னு சொல்லி இருக்கிறார். நான் கேட்கிறேன், 10 வருஷமா யார் ஆட்சி நடந்துட்டு இருக்கு? இப்போ 10 வருஷமா திமுகவும் காங்கிரசுமா ஆட்சியில் இருக்கு. 3000க்கு மேற்பட்ட மீனவர்கள் கைது பண்ண அந்த காட்சியை வேடிக்கை பார்த்தது உங்க ஆட்சி தான். தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்கி கைது பண்ணி படகுகளை வலைகள் எல்லாம் பறிச்சு சித்திரவதை செய்கிறது இலங்கை கடற்படை. 56 இன்ச்சுன்னு இருமாப்போடு சொல்லிக்கிறீங்களே. தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை கண்டிக்க தடுத்து நிறுத்த உங்களுக்கு ஏன் துணிச்சல் வரல? ஏன் தைரியம் இல்ல? இலங்கையை பார்த்து பயப்படுறீங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார்னு 2014ஆம் ஆண்டு பிரதமராகிறதுக்கு முன்ன இதே கன்னியாகுமரியில பேசினீங்களே. அது மட்டுமா? அப்ப என்னவெல்லாம் சொன்னீங்க? தமிழ்நாடு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு அன்னை சோனியா காந்தி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தான் காரணம்னு சொன்னீங்க. 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இப்ப பேர்களை மட்டும் மாத்தி திமுகவும் காங்கிரஸ் தான் காரணம் சொல்றாரு. 10 ஆண்டு காலத்தில் பிரதமர் மோடி எதுவும் செய்யல என்பதற்கு இப்படி ஒரு ஒப்புதலை அவரே தரார்.